தமிழ்நாட்டில் மொத்தம் 477 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இன்ஜினியரிங்னாலே வேலை கிடைக்காதுன்னு எல்லாம் சொல்றாங்க. எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. 20-30 கம்பெனி கூட ஏறி இறங்கியிருக்கேன். மார்க்கெட்டில் ஹைலி பெய்ட் ஜாப்ஸ். தமிழ்நாட்டில் மொத்தம் 477 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. அத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ்லும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 20 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா சராசரியாக ஒரு வருஷத்துக்கு 9,000 சொச்சம் பேர் வெளியில் வராங்க. அந்த 9,000 சொச்சம் பேருக்கும் கரெக்டான வேலைவாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, நான் படித்த படிப்புக்கு வேலை இல்லை, அதனால வேறு வேலைக்கு போகிறேன், நான் ஐடி ஜாப்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க படித்த படிப்புக்கும் வேலை செய்கிற இடத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவங்க படித்த படிப்புலேயே எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. அது எல்லாமே அவங்களுக்கு தெரியாமல் போகிறது தான் இந்த வேலைவாய்ப்பின்மை இல்லைனா இந்த மிஸ் மேட்சஸ்க்கு காரணமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸை எடுத்துப்போம். இப்போ இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளில வரவங்களுக்கு அதிகபட்சமாக அவங்களுக்கு என்ன ஐடியா இருக்குன்னா ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ், இது 3 மேலே மட்டும்தான் ஒரு அதிகபட்சமான கவனம் இருக்கும், அதிகபட்சமான புரிதல் இருக்கும். அதை தாண்டி ஆட்டோமோட்டிவில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த இடத்துல தான் ஒரு காரை எப்படி மேக் பண்ணணும், ஒரு காரை எப்படி டிசைன் பண்ணணும், மொத்தம் 5700+ பார்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட் கார். அந்த காருக்கு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு டிசைன் இன்ஜினியர் இருப்பாங்க, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு வேலிடேஷன் இன்ஜினியர் இருப்பாங்க, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் கான்செப்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. இவங்க எல்லாரோட ரோலும் மார்க்கெட்டில் ஹைலி பெய்ட் ஜாப்ஸ். இப்போ ஒரு ஐடி எம்ப்ளாய் எடுத்துட்டோன்னா ஒரு மாதத்துக்கு சராசரியாக 30,000 50,000 ஃப்ரெஷருக்கு கொடுக்குறாங்க. இல்லை ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஐடி எம்ப்ளாய் கொடுக்குறாங்க, ஒரு கோடிங் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கன்னா அதை தாண்டி ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மெக்கானிக்கல் ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியருக்கு 8 லட்சத்துலேருந்து 11 லட்சம் வரைக்கும் ஒரு ஓஇஎம்லாம் வாங்கலாம். இங்கே ஜாப் மார்க்கெட் ஃபஸ்ட்டு எப்படி ஆக்ட் ஆகுது, எப்படி அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓஇஎம் Tier 1, Tier 2. ஆக்சுவலாக ஓஇஎம்ங்கிறது தான் ப்ராடக்ட் ஓனர்ஸ். இப்போ மஹேந்திரான்னு ஒரு கம்பெனி இருக்குது, இல்லை நிசான்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஹூண்டாய்னு ஒரு கம்பெனி இருக்குது, இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கம்பெனி, பெரிய பிராண்டோட கம்பெனி. இவங்க தான் ஆட்டோமோட்டிவ் ஓஇஎம்ஸ் சொல்லுவாங்க. ஓஇஎம்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். வாட் இஸ் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அப்படின்னா அவங்க தான் கம்ப்ளீட் ப்ராடக்டோட ஓனர். ஒரு கான்செப்ட்லேருந்து லான்ச் வரைக்கும் டெவலப் பண்ணுறதுக்கான ஃபுல் டிசைனும் அவங்க தான் பண்ணுவாங்க. என்னோட ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், என்னோட கான்செப்ட் எப்படி இருக்கணும், இந்த கான்செப்ட் டெவலப் பண்ணி லான்ச் பண்ணுறப்ப இந்த ப்ராடக்ட்டோட கம்ப்ளீஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. பட் Tier 1 கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, Tier 2 கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான பார்ட்ஸையும் அதுக்கான சர்வீஸையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க டேரெக்டாக ஓஇஎம்க்கு. இவங்க Tier 1 கம்பெனிஸ். இன்னொன்று Tier 2 கம்பெனிஸ். Tier 2 கம்பெனிஸ் ஒரு சின்ன பார்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி Tier 1க்கு கொடுப்பாங்க. அந்த Tier 1 அவங்களோட ப்ராடக்ட்டில் Tier 2ஓட ப்ராடக்ட்டை இன்டெகிரேட் பண்ணி 3வது ஓஇஎம் கொடுப்பாங்க. ஓஇஎம் அசம்பிள் பண்ணி அதை வேலிடேட் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சாம்பார் சாதம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு சாம்பாரில் சின்ன வெங்காயம் போடணுமா, எண்ணெய் ஊற்றணுமா, அது என்ன கன்சிஸ்டன்சியில் இறக்கணும், அது சாம்பார் சாதமாக வரணுமா, பிசிபில்ல பார்த்தா வரணுமா அப்படிங்கிறது முடிவு பண்ண வேண்டியது தான். காய்கறி கடைக்காரர்கிட்ட போயிட்டு சின்ன வெங்காயம், முள்ளங்கி, முருங்கைக்காய் இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறதுக்கான தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிக்கிறேன். இவங்களாம் தான் Tier 1 சப்ளையர்ஸ். Tier 1 சப்ளையர்ஸ் ப்ராடக்டை எங்கிட்ட கொடுக்குறாங்க, நான் அதை போட்டு சாம்பார் சாதம் செய்கிறேன். இதுதான் ஓஇஎம்க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இந்த கான்செப்ட்ஸில் தான் முதல்ல இண்டஸ்ட்ரி ஜென்ரேட் ஆகுது. இப்போது பெரிய கம்பெனிஸ் ஓஇஎம் கம்பெனிஸில் வேலை வேணும்னா நீங்கள் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸில் படிச்சிருக்கணும். ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ்னால் ஐஐடி, என்ஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் உள்ள பெரிய இன்ஸ்டியூட்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா டேரெக்டாக ஓஇஎம் ஆன் கேம்பஸில் அங்கே படிக்கிற கிராஜுவேட்ஸில் 4th இயர் ஃபைனல் இயர்லேயே அவங்கள கூப்பிட்டு போய் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேம்பஸ் ஹையரிங். கேம்பஸ் ஹையரிங்கில் நீங்கள் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருந்தாலும், ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருந்தாலும், செகண்ட் கிளாஸ் வாங்கியிருந்தாலும் அந்த மார்க்கின் அடிப்படையில் அங்கே வர ஆன்போர்டாக வர கம்பெனிஸ் உங்களை அக்வயர் பண்ணி போயிட்டு ஒரு இடத்துல ட்ரெயின் பண்ணுவாங்க. சேம் நீங்கள் ஆஃப் கேம்பஸில் நீங்கள் போகணுன்னா உங்களோட ரெஸ்யூம் எடுத்து நேராக போய் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் ஃபேக்ட்ரியில் போயிட்டு கொடுப்பீங்க. அவங்க உள்ளே விட மாட்டாங்க உங்களை. இல்லைனா நீங்கள் போய் ஒரு R&D சென்டருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா R&D சென்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா செக்யூரிட்டி அங்கேயே வாங்கி வச்சுட்டு உள்ள அனுப்புவார். ஸோ ஜாபை தேடுறதுக்குன்னு தனியாக நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஃப்ரெஷராக இருக்கிறப்போ பெருசாக ஒன்றும் ஐடியா இருக்காது. நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு பேப்பருமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக இங்கே இருக்குது. ஆட்டோமொபைல் செக்டார் இருக்குது, எனர்ஜி செக்டார் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இங்கே இருக்குது. எல்லாத்துலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இருந்தாலும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸால் ஏன் அந்த இடத்த போய் அடைய முடியலன்னா நமக்கு போதுமான ஸ்கில்ஸ் இல்லை. நம்ம 4 வருஷம் 8 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணி இன்ஜினியரிங் படிச்சுட்டா போதும், அதுக்கு மேலே நமக்கு அப்ஸ்கில் தேவையில்லை. அந்த டிகிரி வச்சுட்டு பிஇ ஆர் பிடெக் டிகிரி வச்சுட்டு நமக்கு நல்ல இடத்துல நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கணும்னு நினச்சா அது நம்மளோட அறியாமை. நமக்கு வெறும் டிகிரி ஜஸ்ட் அ பேசிக் திங். இன்ஜினியரிங் எப்படி ஆப்ரேட் ஆகுது, சயின்டிஃபிக்
சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிற இன்னோவேஷன்ஸை இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுது, அதை மக்கள் பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதோட பேசிக் திங்ஸ் மட்டும்தான், பேசிக் பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் உங்களோட இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் இருக்குமே தவிர அதோட எலாபரேட்டட் ஸ்ட்ரக்சரோ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்களோ அது எதுவுமே உங்களோட இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் இருக்காது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இன்ஸ்டாகிராமில் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் லிங்க்டின்ல ஒவ்வொரு கம்பெனியோட ஹை ப்ரொஃபஷனல்ஸ், ஹை லெவல் சிஎஃப்ஓ லெவல், சிஇஓ லெவல்ஸ் எல்லாருமே லிங்க்டின்ல அவங்களோட ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல்ஸை போட்டிருப்பாங்க. அவங்க டெய்லி அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றியும் புதுசாக வந்துட்ட டெக்னாலஜி பற்றியும் அவங்க வந்து டெய்லியும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதுலேருந்து நீங்கள் வந்து புதுசாக என்ன டெக்னாலஜி வந்திருக்கு, நம்ம என்ன அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹையரிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹையரிங் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற COEs, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இப்போ ஒரு டிசைன் டீம்னு எடுத்துப்போம். டிசைன் டீமில் ஒரு காரில் எக்ஸ்டீரியரோட பம்பரை டிசைன் பண்ணுற ஒரு டீமில் ஒரு மேன் பவர் தேவைப்படுது, ஒரு ரிசோர்ஸ் டிசைன் இன்ஜினியர் தேவைப்படுது அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற COEs வந்து ஹெட் ஆஃப் ஹெச்ஆருக்கோ இல்லைனா அவங்களோட ஹெட்டுக்கோ வந்து ஒரு ரிக்வெஸ்டேஷன் எழுதுவாங்க. அந்த ரிக்வெஸ்டேஷனில் எனக்கு ஒரு டிசைன் கேட்டகரியில் 2 to 4 years எக்ஸ்பீரியன்ஸில் இல்லை 4 to 7 years எக்ஸ்பீரியன்ஸில், ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு கிரேட் இருக்குது. இப்போ 2 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ட்ரி லெவல் ஜாப், 4 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ்னால் மிட் லெவல் ஜாப், 7 to 12 years எக்ஸ்பீரியன்ஸ்னால் மேனேஜரல் கைண்ட் ஆஃப் ஜாப். இப்போது ஒரு ரிக்வெஸ்டேஷன் எந்த கிரேடில் எனக்கு வேணும் அப்படிங்கிற ரிக்வெஸ்டேஷனை அவங்க ஹெட்டுக்கு எழுதுவாங்க. அவங்க ஹெட் ஆஃப் ஹெச்ஓடிக்கு, ஹெட் ஆஃப் ஹெச்ஆருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த ஹெட் ஆஃப் ஹெச்ஆர்லேருந்து ஹெச்ஆர் பிபிஸ்க்கு போகும், ஹெச்ஆர் பிஸ்னஸ் பார்ட்னரிங் போகும். அங்கேருந்து தான் அந்த ஜாப் ரிக்வெஸ்டேஷன் கிரியேட் ஆகிட்டு அங்கே தான் ஜேடியை கம்பைல் பண்ணுவாங்க. இந்த ஸ்கில் செட்டில், இந்த எக்ஸ்பீரியன்ஸில், இந்த லொக்கேஷன்ஸில், இந்த பட்ஜெட்டில் எனக்கு ஒரு மேன் பவர் வேணும், இந்த ரிசோர்ஸை எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஹைரிங் டீமுக்கு போகும். ஹைரிங் டீம்னா ரெக்ரூட்மெண்ட் டீம், ரெக்ரூட்மெண்ட் ஹெச்ஆர். ஒவ்வொரு கம்பெனிலையும் தனியாக ரெக்ரூட்மெண்ட் ஹெச்ஆர் அப்படிங்கிற டிவிஷன் தனியாக இருக்கும். அந்த ரெக்ரூட்டர்ஸ் நாக்ரியில் உங்களோட சிவியை சர்ச் பண்ணுவாங்க. நாக்ரி எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, நாக்ரியில் வந்து இந்த கீவேர்டு இப்போதைக்கு உதாரணத்துக்கு ஒரு கேட்டியா டிசைன் இன்ஜினியர் அவர் எக்ஸ்டீரியர் ட்ரிம்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற எனக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் போய் நாக்ரியில் எக்ஸ்டீரியர் ட்ரிம்ஸ், கேட்டையா, அப்புறம் வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த கீவேர்ட்ஸை கம்பைல் பண்ணி நான் வந்து தேடுவேன். அந்த நாக்ரியில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணும்போது, நாக்ரியை இப்போ நீங்கள் எடுத்து உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட சிவியை போடுவீங்க, பர்சனல் ப்ரொஃபைல் இருக்கும், ப்ரொஃபஷனல் வேர்ட்ஸ் இருக்கும், கீவேர்ட்ஸ் இருக்கும், அடிஷ்னல் ஸ்கில்ஸ் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. அந்த அப்டேட் பண்ணிட்டு இருக்கிற க்ரைட்டீரியாவில் எங்களோட ரெக்குவயர்மெண்ட் மேட்ச் ஆச்சுன்னா உங்களோட சிவியை டவுன்லோட் பண்ணி நாங்கள் பேசும்போது என்ன ஆகுனா நீங்கள் வந்து உங்களை ஃபஸ்ட்டு ப்ரோவ் பண்ணுவோம். நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க, எந்த லெவலில் இருக்கீங்க, எவ்வளோ பட்ஜெட் வாங்குறீங்க, இதெல்லாம் எங்கள் கம்பெனிக்கு சூட் ஆச்சு அப்படின்னா அவங்க உங்களை எடுத்து அடுத்ததாக ஹையரிங் மேனேஜர்ஸ்க்கு போடுவாங்க. அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அந்த டீமோட ஹெட் தான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணார். இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுப்பாரு, டூல் டெஸ்ட் வைப்பார், டூல் டெஸ்ட்டுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாரு. எத்தனை ரவுண்ட்ஸ் ஆஃப் ஒரு சில கம்பெனியில் ஒரு ரவுண்ட்லேயே முடிச்சிருவாங்க, ஒரு சில கம்பெனியில் ஒரு ரவுண்டு டெக்னிக்கல் டிஸ்கஷன் இருக்கும், இன்னொரு ரவுண்டு டூல் டெஸ்ட் இருக்கும், இன்னொரு கம்பெனியில் வந்து 3 ரவுண்டு ஃபைனல்ஸ் இருக்கும். ஹெட் வரைக்கும் போயிட்டு வராங்க சாதாரண இன்டர்வியூ லெவல் ஜாப்ஸ்க்கு. ஆஸ் பர் த கம்பெனி க்ரைட்டீரியா அவங்க வந்து இன்டர்வியூஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஃபீட்பேக் கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து சேலரி நெகோசியேஷன் ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இதுதான் ஹையரிங் ப்ராசஸ். ஸோ இந்த ஹையரிங் எப்பப்பெல்லாம் ஒரு கம்பெனியில் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் பேப்பர் போட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஆள் எடுத்து கொடுக்கணும். இதுக்கு பேர் லேட்ரல் ஹையரிங் பேர். அதுக்கப்புறம் ஃப்ரெஷர் எடுக்கிறாங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஷரை வந்து என்ட்ரி லெவல் ஜாப்ஸில் எடுக்க மாட்டாங்க, ட்ரைனி கேட்டகரியில் இருப்பாங்க. என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் வேறு, ட்ரைனி கேட்டகரி வேறு. ட்ரைனி கேட்டகரினா GET, கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங். கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பிடெக் ஆர் BE முடிச்சிருக்கணும் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்ட்ரீமில். PGETன்னு ஒரு இருக்குது, போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங். அதுக்கு வந்து மினிமம் க்ரைட்டீரியா போஸ்ட் கிராஜுவேஷன் ME ஆர் MTech வித் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ், அந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் அவங்க முடிச்சிருக்கணும். இதை வந்து PGET எடுப்பாங்க. இந்த GET PGETலாம் எங்கே இருப்பாங்கன்னா OEM கம்பெனிஸில் இருப்பாங்க. இப்போ வந்து மஹேந்திராவோ இல்லை நிசானோ இல்லைனா வந்து ஹூண்டாயோ எடுக்கிறாங்கன்னா GET PGETங்கிற கான்செப்ட் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு GET கேண்டிடேட்ஸை வந்து ஆன் கேம்பஸில் கூப்பிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்து இங்கே அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணி அவங்கள வந்து 1 year 2 year வரைக்கும் அவங்கள வந்து ட்ரைனியாக வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் 2 years ட்ரைனிங் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள கன்வெர்ட் பண்ணி உள்ளே வந்து பர்மனெண்ட் எம்ப்ளாயாவோ இல்லைனா வந்து ஆன்ரோல் எம்ப்ளாய் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்லேயோ வந்து இன்ஜினியர் கிரேட் கொடுத்து மாற்றிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி GETஸோ ஒரு சில கம்பெனிஸ் மட்டும்தான் ஆஃப் கேம்பஸில் எடுப்பாங்க. அந்த ஆஃப் கேம்பஸில் எடுக்கிற கம்பெனிஸ் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ரோல் கொடுக்க மாட்டாங்க. ப்ரொடக்ஷனில் மிஷின் ஆப்ரேஷனுக்கு போவாங்க, இல்லைனா வந்து ப்ரொடக்ஷன் லைனில் அசம்பிளியில் போவாங்க, குவாலிட்டியில் போடுவாங்க, மெயின்டெனன்ஸில் போடுவாங்க.
ஸோ இந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் இதுவும் ஜாப் தான், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் உங்களுக்கு க்ரோத் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. க்ரோத் எப்படின்னா ஸ்லோவாக இருக்கும். ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக 5 வருஷம் நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக இருக்கணும், 2 வருஷம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக இருக்கணும். அதுக்கு அடிஷ்னலாக சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ்னு என்னென்னா SAP இருக்குது, SAPல மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, SAPல ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது, ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நான் ஃபங்க்ஷனல், அதாவது நான் டெக்னிக்கலுக்கு மூவ் ஆகிடுவீங்க. இதெல்லாம் சப்போர்ட் ஃபங்க்ஷனல் கைண்ட் ஆஃப் ரோல். ஒரு ப்ராசஸில் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக போகிறதுங்கிறது OEMல R&Dல போகலாம். சப்போர்ட் ஃபங்க்ஷனாக போகுது இந்த மாதிரி காம்பனன்ட் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் வந்து டூல் மேக்கிங், ப்ரொடக்ஷன், அசம்பிளி, குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ், சப்ளையர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் வந்து சப்போர்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி டெக்னிக்கல் பர்சன்ஸுக்கு கிடைக்கிற சேலரியை விட சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு கிடைக்கிற சேலரி கம்பேரிட்டிவ்லி கம்மி. ஒரு 2% 3% கம்மியாக தான் இருக்கும். இவர் 10,000 வாங்குறாரு, டெக்னிக்கல் பர்சன் 10,000 வாங்குறாருன்னா இவர் வந்து 6,000 7,000 தான் வாங்குறாரு. இவருக்கு க்ரோத் இருக்காது, இவருக்கு டக்குன்னு க்ரோத் இருக்கும். ஸோ இதுதான் ஹையரிங் ப்ராசஸ். ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஜாப் தேட போகிறீங்க, நீங்கள் வேலைக்கு வந்து அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ஸோ மெக்கானிக்கில் ஒரு ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரணும், எனக்கு கார் பிடிக்கும், கார் டிசைன் பண்ணுறது பிடிக்கும், காரை வேலிடேட் பண்ணுறது பிடிக்கும், காம்பனன்ட் டெவலப் பண்ணுறது பிடிக்கும் இப்படின்னு உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து பவர் பிளான்ட்டில் போகணும் அப்படின்னா பவர் பிளான்ட்டை பற்றின ரிசர்ச்சாக கிரவுண்ட் லெவலில் இறங்கி பண்ணணும். ஒரு பவர் பிளான்ட்டுக்கு விசிட் போங்க, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க உள்ள இன்பிளான்ட் ட்ரைனிங் கிடைக்குமா அப்படின்னு பாருங்கள். இல்லைனா பவர் பிளான்ட் ட்ரைனிங், பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுற யாருக்கூடாது இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடச்சிச்சுன்னா அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். என்னென்ன கைண்ட் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை எனக்கு ஆட்டோமோட்டிவ் பிடிக்கும், கார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய OEMs வந்து இங்கே அவங்களோட R&Ds இருக்குது. இப்போ BMWவோட ப்ரொடக்ஷன் பிளான்ட் சென்னையில் தான் இருக்குது, கியாவோட ப்ரொடக்ஷன் பிளான்ட் அண்ட் R&D இங்கே தான் இருக்குது, சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஆந்திர பிரதேஷ் பார்டரில் இருக்குது. ஹூண்டாயோட பிளான்ட் இங்கே தான் இருக்குது, ஹூண்டாயோட R&D சென்டர் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது, மஹேந்திராவோட R&D சென்டர் இங்கே தான் இருக்குது. இங்கே அவங்க டெஸ்டிங் வெஹிக்கிளும் பண்ணுறாங்க, டெஸ்ட் ட்ராக்கும் இங்கே தான் இருக்குது. ஸோ ஏஷியாஸ் ஃபஸ்ட்டு கிராஷ் லேப் வந்து மஹேந்திராவோடது இங்கே தான் இருக்குது, MSPTயில் செய்யாருங்கிற ஒரு ஊரில் இருக்குது, சென்னைக்கு பக்கத்தில், காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கிரவுண்ட் ஒர்க் நீங்கள் பண்ணாதான் என்ன மாதிரி நீங்கள் வேலைக்கு போகணுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான ஸ்கில் செட்டை நீங்கள் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஆட்டோமோட்டிவில் ஒரு டிசைன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல எந்த கம்பெனி உங்களோட டார்கெட் கம்பெனி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் ரெனால்ட் நிசானில் போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெனால்ட் நிசானில் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் இல்லைனா ரெனால்ட் நிசானில் இருக்கிறவங்க என்ன டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் எங்கே தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் நீங்கள் ரெனால்ட் நிசான் வாசலில் போய் நின்று மைக் பிடிச்சி கேட்க முடியுமா? இல்லை அக்கா அண்ணே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, என்னென்ன பண்ணுறது, எனக்கு வேலை வாங்கி கொடுங்கண்ணே இப்படின்னு கேட்க முடியுமான்னா அது அன்ப்ரொஃபஷனலிசம். நீங்கள் லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்கள். லிங்க்டின்ல ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் RNTBCன்னு அடிச்சிங்கன்னா அந்த கம்பெனி விசா யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட ப்ரொஃபைல்ஸ்லாம் இருக்கும், அவங்கள பர்சனலாக கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணி ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கலாம். எனக்கு நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிடிச்சிருக்கேன், எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும், எனக்கு நீங்கள் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடுறப்ப எல்லாரும் போய் ஹெச்ஆரை கனெக்ட் பண்ணுறீங்க. ஹெச்ஆரை கனெக்ட் பண்ணி ஐ நீட் அ ஜாப், ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ ஹேவ் எனி ஜாப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் மேலே மெசேஜாக போடுறீங்க. தட் வில் நாட் ஹெல்ப். இன் சச் கேசஸ் ஒரு சில கேசஸில் உங்களோட ப்ரொஃபைலும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் மேட்ச் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் டிபார்ட்மெண்ட் HODs இல்லைனா டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு டிசைன் இன்ஜினியர் அவங்கள கனெக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஜாப் ரோல். இப்போ நீங்கள் டிசைன் இன்ஜினியர் ஆகணும்னா RNTBCயில் உள்ள டிசைன் இன்ஜினியர்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ப்ரொஃபைல்லே போட்டிருப்பாங்க அவங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமோட்டிவ் பொறுத்த வரைக்கும் 2 சாஃப்ட்வேர் தான் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று கெட்டையா, இன்னொன்று UGNX. இதுதான் டிசைன் இன்ஜினியர்ஸ் டிசைனுக்கு யூஸ் பண்ணுற மேஜர் சாஃப்ட்வேர்ஸ். இந்த வெறும் சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டா நீங்கள் வந்து ஜாப் கிடச்சிடும் எனக்கு OEMல அப்படின்னா இல்லை, அது மிக தவறான எண்ணம். நீங்கள் வெறும் சாஃப்ட்வேரை அடாப்ட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு அந்த டூல் மட்டும்தான் தெரியுமே தவிர இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸை வந்து நீங்கள் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு கம்ப்ளீட் டிசைன் இன்ஜினியர் வெறும் டூலை நம்பி மட்டும் இருக்க மாட்டார். அவருக்கு முன்னாடியே கான்செப்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கிளே மாடலிங் இருக்கும், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் கால்குலேஷன்ஸ் போடுவார். நம்ம நினச்சிருப்போம் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் எங்கடா வரப்போகுதுன்னு, அதெல்லாம் இங்கே தான் வரும். ஸோ இந்த கால்குலேட் பண்ணி இந்த டிசைன், இந்த ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணியிருக்கோம், அந்த டிசைன் ப்ராடக்ட்டில் சேஞ்சஸ் பண்ணோம், இல்லை புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணோம் அப்படின்னா
அதுக்கு பேர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, PLMன்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய ஸ்கில் செட்டுக்கு பஞ்சம் இருக்குது. நம்ம வெறும் டிகிரியை மட்டும் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் போய் எங்கே வேலை தேடுறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயும் ஃபேக்ட்ரி வாசல்லையும் செக்யூரிட்டிகிட்ட போயிட்டு நம்ம CV கொடுத்துட்டு நம்மளை வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. சில பேர் நிறைய போய் கன்சல்டன்சியில் கொடுத்துட்டு எனக்கு பணம் கொடுத்துட்டு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் எங்கேயாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வேலை கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களோட பாத்தே டிவேட் ஆகிட்டு போய்டும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ப்ரொடக்ஷனில் இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனுக்கு மூவ் ஆகிறதும் இல்லைனா R&Dக்கு மூவ் ஆகிறதும் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நீங்கள் 3 வருஷம் உங்களோட டைமை ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அங்கே ஒரு லிமிட்டடாக தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஏன்னா சப்போர்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் கம்மியாக கற்றுக்க முடியும். நீங்கள் டெக்னிக்கலாக திரும்பி R&Dக்குள்ளே போகணுன்னா நீங்கள் திரும்பி ரீகலெக்ட் பண்ணணும் உங்களோட இன்ஜினியரிங் திங்ஸ் எல்லாம். ஸோ அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இனிஷியலாக நீங்கள் சூஸ் பண்ணும் போதே கரெக்டான பார்த்து சூஸ் பண்ணுங்கள். லிங்க்டின்ல நிறைய ஆக்டிவ் ஆருங்க. லிங்க்டின்ல நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் போஸ்ட் போட்டே இருப்பாங்க. சில பேர் நிறைய ஜாப் போஸ்டிங் போட்டிருப்பாங்க. ஜாப் போஸ்டிங்னா எனக்கு இந்த ரெக்கார்ட் ஸ்கில்ஸில் இந்த இவ்வளோ பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட் ஸ்கில்ஸோட என்னென்ன மாதிரியான ஜாப்லாம் போடுறாங்கன்ட்டு தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன ஸ்கில் செட்டு நம்ம அடிஷ்னலாக அடிக்குவேட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டியூட் நான் 10 சாஃப்ட்வேர் கற்றுத்தரேன், 10 டூல் கற்றுத்தரேன், எனக்கு 35,000 காசு கொடுங்க, 40,000 காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. அவங்க வெறும் டூல்ஸோட பேசிக்ஸ் மட்டும் கற்றுக் கொடுத்துருவாங்க. அந்த பேசிக்ஸ் வில் நாட் ஒர்க் இன் டு இண்டஸ்ட்ரி ப்ராக்டிஸுங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தியரிஸ் அண்ட் நம்ம கற்றுக்கிற சாதாரண டூல்ஸ். நம்ம பேசிக்கை கற்றுட்டு நம்ம உள்ளே போனோம்னா அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாது. அவங்க மின்னல் வேகத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஈடு கொடுக்கணும்னா முதல்ல டொமைன் நாலேஜ் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் டொமைன்னா, ஒரு கார் எடுத்துட்டிங்கன்னா காரில் எக்கச்சக்கமான பார்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டீம்ஸ் இருக்காங்க. இப்போ எக்ஸ்டீரியர் ட்ரிம்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா ட்ரிம்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் எக்ஸ்டீரியர் ட்ரிம்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இன்டீரியர் ட்ரிம்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, IP ட்ரிம்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. எக்ஸ்டீரியரில் பம்பர் வரும், டோர் வரும், ஃப்ரண்ட் பம்பர், ரியர் பம்பர், இதெல்லாம் எக்ஸ்டீரியர் ட்ரிம்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் பம்பர், ரியர் பம்பர் இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் அதை டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க, இவங்க தனியாக ஒரு டீம் இருக்காங்க. இன்டீரியரில் டோர், அந்த வாட்டர் கேன் மேப் பாக்கெட்ஸ், அப்புறம் டோரோட ட்ரிம்ஸு இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறவங்க தனியாக இருக்காங்க. IP இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் நம்ம முன்னாடி பார்க்குறப்போ இருக்கும் இல்லையா, இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனு, அப்புறம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ்ஸு, அப்புறம் AC இது பண்ணுறதுக்கான ரெகுலேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது பேர் அந்த டேஷ்போர்டுக்கு பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் சொல்லுவாங்க. அதை டிசைன் பண்ணுறதுக்கான தனியாக ஒரு டீம் இருக்குது. இது எல்லாமே ட்ரிம்ஸ்குள்ளே வந்துடும். அது போக சீட்டிங்ஸ் இருக்குது. சீட்டில் ஸ்ட்ரக்சரல் கமாடிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் டிசைன் இருக்குது. அதுக்கு மேலே ஃபோம் இருக்குது. அதுக்கு மேலே சீட் கவர் ட்ரிம்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே ரிக்ளைனர்ஸ் இருக்குது, மேலே ஹெட் ரெஸ்டன்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக டிசைன் பண்ணுறவங்க இருக்காங்க. பிளாஸ்டிக் கமாடிட்டியை மட்டும் டிசைன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஷீட் மெட்டல் கமாடிட்டியை மட்டும் டிசைன் பண்ணுறவங்க இருக்காங்க. சாலிட் மாடலிங் இருக்காங்க. சர்ஃபேஸ் சர்ஃபேஸை A to B கன்வெர்ட் பண்ணுறவங்க. இந்த மாதிரி சர்ஃபேஸ் கன்வர்ஷன், சாலிட் மாடலிங், ஷீட் மெட்டல், பிளாஸ்டிக்கு, ஒயரிங் ஹார்னஸ், இது மாதிரி எக்கச்சக்கமான டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த எக்கச்சக்கமான டிவிஷன்ஸில் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். வடநாட்டிலேருந்து ஒருத்தவங்க சமைக்கிறாங்க, கடை வச்சுருக்காங்க, ரோட்டில் துணி விற்கிறாங்க, கோடாரி விற்கிறாங்க, அருவா அடிக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறாங்க, விவசாயம் பார்க்குறாங்க இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுட்ருக்கோம். பட் எக்கச்சக்கமான நார்த் இந்தியன்ஸ் ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டை அக்வயர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கம்பெனியில் 4000 எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 2000 எம்ப்ளாயிஸ் நம்ம ஸ்டேட் இல்லாத அடுத்த ஸ்டேட்டில் உள்ளவங்க வேலை பார்க்குறாங்க. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹியர். நம்மளால் ஏன் கிராப் பண்ண முடியலன்னா, நமக்கு தேவையான ஸ்கில் செட்டை நம்ம ரிசர்ச் பண்ணுறதில்ல, அதை ஆட் ஆன் பண்ணிக்கிறதில்ல. நம்ம வெறும் BE டிகிரி மட்டும் முடிச்சிட்டோன்னா அது போதும் அப்படின்னு நினச்சிட்டோம். தட் இஸ் நாட் இனஃப். அது வெறும் பேசிக் பிரின்சிபல் மட்டும்தான். இப்போ நீங்கள் டிசைன் இன்ஜினியராக மாறினா ஒன்று கேட்டியா சாஃப்ட்வேர் படிக்கணும், இல்லைனா யூஜினெக்ஸ் சாஃப்ட்வேர் படிக்கணும். நீங்கள் வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் படித்தா போதுமானா நோ, அதில் நீங்கள் டொமைன் எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும். ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட் இது மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. டிசைன் ஓசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அந்த இன்ஸ்டியூட் டொமைன் ட்ரைனிங்கோட பிளாஸ்டிக் ட்ரிம்ஸ், ஷீட் மெட்டல் இது மாதிரி டொமைன் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. CST காஸ்மாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அவங்க கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஷனல்ஸ் டொமைனில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. தட் வில் ஹெல்ப் டு கிராக் த இன்டர்வியூ. இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க. வெறுமனே நீங்கள் டிசைன் மட்டும் கிடையாது, அதில் டெவலப்மெண்ட் ஃபேஸும் இருக்குது. நீங்கள் டிசைன் பண்ணுற ஒரு விஷயம் அடுத்த டூலிங் ஃபெசிபிலிட்டி போகும். அந்த நீங்கள் டிசைன் பண்ணுற ப்ராடக்ட்டை கரெக்டாக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு டூல் இருக்கும். அந்த டூல் ஃபெசிபிலிட்டிஸ்க்கு போகும். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஃபேஸ்க்கு போகும். அதுக்கப்புறம் பார்ட்ஸ் இன்டெகிரேஷன். நீங்கள் ஒரு இடத்துல
ஒரு பார்ட்டை வந்து டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பார்ட் தனி பார்ட் கிடையாது, அது இன்னொரு பார்ட்டோட இன்டிகிரேட் ஆக போகுது. இப்போ நீங்கள் வந்து பின்னாடி ஒரு பேக் விண்டோ இருக்கு இல்லையா, அந்த விண்டோவோட பம்பர் வந்து இன்டெகிரேட் ஆகணும். அந்த விண்டோ பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க, இது பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க. இந்த ரெண்டு பார்ட்டும் இன்டெகிரேட் ஆகணும். ஃபஸ்ட்டு சிஸ்டமில் வேலிடேட் ஆகும். ஆனால் மேனுஃபேக்சரிங் அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண முடியாது. அதில் டாலரன்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த எந்தெந்த டாலரன்ஸ், எந்த அளவுக்கு வந்து டாலரன்ஸ் வந்து நெக்லிஜிபிள் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்ஜினியரிங் படிக்கும் போதே நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக படிச்சுப்போம். மெக்கானிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது, இடி இருக்குது, இடியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஜாப்ஸ் இன் ஓஇஎம்ஸ். ஓஇஎம்மில் சராசரியாக 2லேருந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு டிசைன் இன்ஜினியருக்கு 8 lakhs to 11 lakhs வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. 8 lakhs to 11 lakhsனா எல்லா டிடக்ஷன்ஸும் போக உங்களுக்கு இனிஷியலாக ஒரு 59,000 உங்களுக்கு இன்டர்ன் சேலரி வரும். அது போக அனதர் பெனிஃபிட்ஸ் இருக்குது.